வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னையில் 6 வயது சிறுமியை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கி கொலை செய்ததாக தாயின் கள்ளக்காதலன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தாய் இல்லாத நேரம் சிறுமியிடம் அத்துமீறிய கொடூரன் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? தண்ணீரில் விளையாடியதால் மூச்சு திணறி மயங்கியதாக கூறி காதலியின் மகளை மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லும் பகீர் காட்சிதான் இது. சிறுமியின் உடல் பாகங்கள் சிதைவு ஏற்பட்டு வயிற்று பகுதியில் இரத்த கசிவால் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. பெண்ணின் கள்ளக்காதலனால் அவரது மகள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்டாரா? நடந்தது என்ன? சென்னை புழல் காந்திநகர் 2வது தெருவில் வசித்து வந்தவர் 31 வயதான திவ்யா. 10 ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகி ஒரு மகனும் 6 வயதில் ஒரு மகளும் இருந்தனர். கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை விட்டு பிரிந்த திவ்யா ராயப்பேட்டையில் தொழிலதிபர் ஒருவரின் வீட்டில் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்து வருகிறார். அதே வீட்டில் வேலை பார்த்து வந்த தாம்பரத்தைச் சேர்ந்த சீனிவாசனுடன் திவ்யாவிற்கு பழக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இருவரும் தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் சீனிவாசன் திவ்யா வீட்டிலேயே தங்கியிருந்தார். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காலை திவ்யா வேலைக்கு சென்றுவிட மகள் தேஜஸ்வினியை ஹவுஸ் ஓனர் வீட்டிலும் மகனை சீனிவாசனுடனும் விட்டு சென்றுள்ளார். திவ்யா கிளம்பியதும் ஹவுஸ் ஓனரின் வீட்டிற்கு சென்ற சீனிவாசன் சிறுமியை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. அதில் சிறுமி திடீரென்று மயங்கி விழுந்தார். விளையாடி கொண்டிருக்கும் போது மயங்கி விழுந்ததாக கூறி சிறுமியை சிகிச்சைக்காக ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சீனிவாசன் தூக்கிச் சென்றார். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். குழந்தை இறந்தது தொடர்பாக புழல் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் சீனிவாசனை கைது செய்து விசாரித்து வந்தனர். சிறுமி தண்ணீரில் விளையாடியதால் மூச்சு திணறி இறந்துவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் தனது தங்கையை சீனிவாசன் வலுக்கட்டாயமாக குளியல் அறைக்கு அழைத்துச் சென்று கதவை தாழிட்டு கொண்டதாகவும் அதன் பிறகு சிறுமி அழும் சத்தம் கேட்டதாகவும் சிறுமியின் அண்ணன் தெரிவித்துள்ளார். சிறுமியின் முதுகில் நகக்கீறல்கள் இருந்ததாகவும் சிறுமிக்கு சீனிவாசன் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து படுகொலை செய்தாரா எனவும் சந்தேகம் எழுந்துள்ளது. இதற்கிடையே மருத்துவர்கள் காவல்துறையினருக்கு பல அதிர்ச்சி தரும் விஷயங்களை தெரிவித்துள்ளனர். சிறுமியை வளமாக தாக்கியதில் உடல் உறுப்புகள் சிதிலமடைந்து வயிற்றில் இரத்த கசிவு ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதனால் சிறுமியை சீனிவாசன் தாக்கி கொலை செய்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சீனிவாசனை இரவோடு இரவாக நீதிபதி முன் ஆஜர்படுத்திய பின் சிறையில் அடைத்துள்ளனர். முழுமையான விசாரணைக்கு பின்னரே சிறுமியின் உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்பது குறித்து தெரிய வரும். 6 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டதாக தாயின் கள்ளக்காதலன் போலீசில் கைதாகி இருப்பது சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.